இன்றைக்கி வீடியோவில் ESP32 கூட DHT11 எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்து ESP32ஓட மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட் அண்ட் இது வந்துட்டு DHT11 சென்சர். DHT11 அண்ட் DHT22 இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் ஒரே கோடிங் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் மேலே உள்ள லைப்ரரி நம்ம லைட்டாக கோடிங் செய்யும்போது அங்கே DHT11 இருக்கிறது வந்து DHT22 அப்படின்னு மாற்றினா போதும். அண்ட் இந்த DHT11 பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட சிக்னல் இருக்குது, இந்த கடைசியில் உள்ளது அண்ட் நடுவில் உள்ளது வந்து VCC, கடைசியில் உள்ளது வந்து கிரவுண்ட். ஸோ இதோட கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் வந்து காட்டிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கோடிங்கோட பார்ட் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் ஒயர் வந்துட்டு கிரவுண்டில் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட்டாக உள்ளது இந்த கிரவுண்டோட எடுத்து இந்த போர்ட்டில் நீங்கள் இங்கே லேபிள் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ கிரவுண்டில் வந்து நான் போட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இதே இதில் நடுவில் உள்ளது, அதாவது ரெட் கலர் வந்துட்டு VCC. ஸோ VCC வந்து இந்த கடைசியில் இருக்குல்ல, அதில் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்மளோட எல்லோ கலர் இந்த இடத்துல வந்து S அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது என்னன்னா இதுதான் வந்து நம்மளோட சிக்னல் மாதிரி, இல்லை நம்மளோட கோடிங் வந்து நம்ம இதில் தான் வந்து ரீட் பண்ணோம் சென்சரோட டாட்டாவை. ஸோ இது வந்து நம்ம டிஜிட்டல் பின், அதாவது இங்கே D2, D4, D15 அப்படிலாம் போட்டிருக்குல்ல. ஸோ இதில் எங்கே வேணால் போட்டிக்கலாம். நான் வந்து D4 போட்டிக்கிறேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து கனெக்ஷனுக்கு. நெக்ஸ்ட் வந்து இதோட கோடிங் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கோடிங் செய்யலாம். கோடிங் செய்கிறதுக்கு வந்து நம்ம Arduino IDE அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இது 100% ஃப்ரீயான ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ நோ வரிஸ். இப்போ வந்துட்டு நம்ம கோடிங் செய்கிறதுக்கு வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பேன். அங்கே கொடுத்துருக்க கோடிங் வந்துட்டு இங்கே எடுத்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் பேசிக்காக என்ன நடக்குதுன்றதை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல உள்ள இன்க்ளூட் DHT அப்படின்றது வந்து லைப்ரரி. இந்த லைப்ரரி வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே உள்ள இதில் வந்து இந்த ஐக்கான் தட்டிக்கோங்க. தட்டிட்டு இங்கே வந்து DHT11 அப்படின்னு ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லைப்ரரி வரும். இதில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த DHT சென்சர் லைப்ரரி பை Adafruit அப்படின்னு இருக்கும், இதை வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் DHT11 அண்ட் DHT22 இது ரெண்டுத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல டிஃபைன் DHT டைப் DHT11 இருக்குது. ஒருவேளை நீங்கள் DHT22 யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் DHT22 அப்படின்னு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து DHT பின்னையும் DHT டைப்பையும் வந்து மென்ஷன் பண்ணுவோம். இது ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல வந்து DHT பின் 4 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம முதல்ல டிஜிட்டல் பின் 4 போட்டணும். D4 அப்படின்னு வந்துருக்கும் அந்த போர்ட்டில், அதுதான் வந்து இங்கே 4 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் D2வில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் D2 அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணுறது இங்கே அகெயின் வந்து ரெஃபர் பண்ணுவீங்க, அவ்வளோதான். அண்ட் கீழே வந்துட்டு சீரியல் பிகின், அப்புறம் இங்கே ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பர் சீக்வன்ஸ் வந்து லேட்டாக நம்ம சீரியல் மானிட்டரில் பார்க்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இங்கே வந்துட்டு DHT பிகின், அதாவது அந்த DHT சென்சரை வந்து வேலை செய்ய வைக்கிறதுக்காக நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ப்ராசஸ். அதுக்கப்புறம் லூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரிப்பீட்டட்லி பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி எழுதியிருக்கீங்க இல்லையா, இப்போ இங்கே வந்து ஒரு விஷயத்தை போட்டிருக்கீங்க, இங்கே ஒரு விஷயம் போட்டிருக்கீங்க, அது வந்துட்டு எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ் வந்துட்டு ரிப்பீட்டட்லி நடந்துகிட்ருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் வந்து லூப் ஃபங்க்ஷன். இப்போ இந்த இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா டிலே 2000 அப்படின்னா ஒவ்வொரு 2 செகண்ட்ஸ் ஒன்ஸும் வந்துட்டு அது வந்து ரீட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ டிலேன்றது எதுக்காகனா ஒரு இன்டர்வல், அதாவது ஒரு டைம்லேருந்து இன்னொரு டைமுக்கான இன்டர்வல் எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம Arduino IDEயில் வந்து டிலே அப்படின்ற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா float h ஈக்குவல்ஸ் டு DHT.read humidify அப்படின்னு போட்டிருப்போம். DHT11 பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விஷயத்தை வந்து ரீட் பண்ணலாம். ஒன்று ஹியூமிடிட்டி, இன்னொன்று வந்து டெம்பரேச்சர். இப்போ இதில் வந்து நம்ம float யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வந்து இன்டிஜர் இருக்குது, float இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது, கேரக்டர் இருக்குது. பட் இதுக்கு வந்து நம்ம ஏன் float யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட வர டாட்டா எல்லாமே வந்து டெசிமல்ஸில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 34.5, 34.9 இல்லை 79.8 அந்த மாதிரி வந்துட்டு டெசிமல்ஸில் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம இன்டிஜராக வந்து வைக்கிறதோட ஃப்ளோட்டாக வச்சுனா இன்னும் சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் இன்டிஜராக வைக்கிறதுனாலும் வைக்கலாம். ஜஸ்ட் வந்து அது டெசிமல் இல்லாமல் ஒரு 79, 89 அந்த மாதிரி வந்து ஒரு இன்டிஜராக வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ ஹெச் அப்படின்றது வந்து நம்ம ஹியூமிடிஃபை அப்படின்றதுக்காக வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ DHTயில் ரீட் பண்ணுற ஹியூமிடிஃபை வேல்யூ வந்து ஹெச்சில் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து float T அப்படின்றது இதில் வந்து டெம்பரேச்சர். ஸோ நம்மளோட டெம்பரேச்சரை வந்து செல்சியஸில் ரீட் பண்ணோம். செல்சியஸில் ரீட் பண்ணுறது வந்து T அப்படின்றதுல ஸ்டோர் பண்ணும். அண்ட்
டெம்பரேச்சரோட இன்னொரு யூனிட் விச் இஸ் ஃபெரன்ஹைட், அது வந்துட்டு எஃப் அப்படிங்கிற ஃப்ளோட் வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணும். இது கீழே உள்ளது வந்து என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்ம சென்சரை வந்து ஒரு பூட்டலை இல்லை அதுக்கு ப்ராப்பரான பவர் சப்ளை போகல அப்படின்னா அது வந்து ஃபெயில் ஆகும். அது ஃபெயில் ஆகுதா இல்லைன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருவேளை இது ஃபெயில் ஆனால் என்ன காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஃபங்க்ஷன். இதில் வந்து நம்ம இந்த கண்டிஷனில் என்ன போட்டிருக்கோன்னா, ஒருவேளை ஹியூமிடிஃபையர் அந்த டெம்பரேச்சர் செல்சியஸ் வேல்யூ இல்லை ஃபெரன்ஹைட் வேல்யூ இது எதுவுமே வந்து வரல அப்படின்னா ஃபெயில் டு ரீட் அப்படின்னு வந்து காட்டணும்னு சொல்லிட்டோம். அண்ட் ஃபைனலாக இதுதான் வந்து நம்மளோட சீரியல் மானிட்டரில் என்ன வரணும் அப்படின்றது வந்து சொல்கிறது. சீரியல் மானிட்டர்னால் என்னன்றதை நான் ரன் பண்ணும்போது காட்டுறேன். பேசிக்லி நம்மளோட ரிசல்ட் வந்து எப்படி பார்க்கணுன்றது தான் இங்கே வந்து போட்டிருக்கு. ஸோ ஹியூமிடிஃபை அப்படின்றது வந்து நம்ம டெக்ஸ்ட்டு, இந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் தமிழ் ஃபோனில் வேணால் கூட வந்து மாற்றிக்க முடியும். இல்லை ஹியூமிடிஃபை வேணால் இங்கே ஒரு சிம்பிள் மாதிரி எட் பண்ண போகிறீங்க, வெறும் ஹெச் மட்டும் போட போகிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போய்ட்டு ஹெச் அப்படின்னு போட்டிங்கன்னா வேலை முடிச்சிடும். அண்டு கீழே வந்துட்டு சீரியல் பிரிண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஹெச் போட்டிருக்கு. இந்த ஹெச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த இடத்துல ஃப்ளோட் ஹெச்சில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹியூமிடிஃபைக்கு கீழே வந்துட்டு இந்த இது வர மாதிரி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பெர்சன்டேஜில் போட்டு ஒரு /3 போட்டிருக்கோம். அது வந்து என்னென்னா டெம்பரேச்சர் இந்த இடத்துல உள்ளது. ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த சிம்பிள் தான். நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம். இந்த சீரியல் பிரிண்ட் போட்டுட்டு ஒரு ப்ராக்கெட் இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளுக்கு நீங்கள் இந்தமாதிரி டபுள் கோட் போட்டு என்ன எழுதுனீங்க அப்படின்னாலும் அது வந்து ஒரு டெக்ஸ்ட் தான். அந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ ஃபைனலாக இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட டெம்பரேச்சர் இது செல்சியஸோட, அதனால் வந்து செல்சியஸ் சிம்பிள் இருக்குது. கீழே உள்ளது வந்து ஃபெரன்ஹைட்டோட, ஸோ அதனால் எஃப் சிம்பிள் வந்து இருக்குது. அவ்வளோதான் இந்த கோடிங். ஸோ இந்த கோடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட 2 பார்ட் மெயினாக இருக்கும். ஒன்று செட்டப் பட்டிருக்கோம், இன்னொன்று வந்துட்டு நம்மளோட லூப் பட்டிருக்கோம். இப்போ இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நீங்கள் உங்களோட பாட் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ பாட் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி வந்து உங்களோட பாட்டோட பேர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ESP32 டெவலப்பர் மாடியூல் அப்படின்னு வந்திருக்கு, இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம பாட்டில் வந்து கோட்டை வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ESP32 பாட்டை வந்துட்டு உங்கள் லேப்டாப் கூட USB யூஸ் பண்ணி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இந்த இடத்துல போய் தட்டிங்கன்னா உங்கள்கிட்ட என்னெல்லாம் உங்களோட USB போர்ட்டில் வந்து காம் அப்படின்லாம் வந்து காட்டும். நீங்கள் உங்களோட கனெக்ட் பண்ணோன்னே இங்கே புதுசாக எது வருதோ அதுதான் வந்து உங்களோட ESP32 பூட்டியிருக்க USB போர்ட். ஸோ நான் இப்போ 32 வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணோன்னே இங்கே காம் லெவலில் வந்து அது கனெக்ட் ஆச்சு. ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறேன், முடிஞ்சு. இப்போ ஒருவேளை உங்களுக்கு எதுவும் சரி வரல அப்படின்னா நீங்கள் செலக்ட் அதை பாட் அண்ட் பாட் சூஸ் பண்ணிட்டு இங்கே கூட வந்து உங்களோட பாட் என்னன்னு சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாட்ஸில் வந்துட்டு எதுன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஆல்ரெடி செட் ஆயிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பட்டன் தட்டுறீங்க அப்படின்னா அது வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் எழுதின கோட்டில் சேர் இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு. இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அப்லோட் தட்டிக்கலாம். இந்த அப்லோட் தட்டும் போதும் அது வெரிஃபை பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணும். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு கோடிங்கில் ஏதாச்சும் எரர் இருக்குன்னா இது ஷோ பண்ணிடும். ஸோ நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிட்டு அகைன் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அப்லோட் தட்டிட்டேன். இங்கே வந்து கம்பைலிங் ஸ்கெட்ச் அப்படின்னு வந்து காட்டும். ஸோ இது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு இது அப்லோட் ஆகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த அவுட்புட்டில் வந்துட்டு உங்களோட டாட்டாவை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வரும். இந்த மாதிரி ஒரு 100% வந்துருச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல இங்கே ஒரு ஐக்கான் இருக்கும், இதுதான் வந்து சீரியல் மானிட்டர். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டாட்டா இங்கே ஷோ பண்ண ஆரம்பிக்கும். ஒரு வேளை காட்டலை அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு உங்களோட வேல்யூ வந்து 115200 செட் பண்ணணும். இது ஏன் இந்த வேல்யூ வைக்கிறோம் அப்படின்னா இங்கே சீரியல் பிகினில் நம்ம என்ன வேல்யூ வச்சுருக்கோமோ அதே வேல்யூ தான் சீரியல் மானிட்டர்லேயும் நம்ம வைக்கணும். இப்போ ஒருவேளை இங்கே நீங்கள் 9600 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு 9600 அப்படின்னு சூஸ் பண்ணணும். இப்போ ஒருவேளை வேறு டாட்டா வேறு பவுட்ரியில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களோட டாட்டா வந்துட்டு ஒன்றுமே புரியாமல் வரும். ஸோ விச் மீன்ஸ் இன்வெலிட் டாட்டாவை வந்து வரும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இங்கே சீரியல் பிகினில் என்ன மென்ஷன் பண்ணுறீங்களோ எக்ஸாக்ட்லி அதே நம்பரை வந்து இங்கே சூஸ் பண்ணணும். இங்கே இல்லாத நம்பர் வந்து நீங்கள் இங்கே போட்டிங்க அப்படின்னா அது வந்து இன்வெலிட் ஆயிரும். ஸோ மேக் ஷுவர் இங்கே இருக்கிற பாட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து முதல்ல இங்கே சொன்னேன் இல்லையா சீரியல் பிரிண்ட் அப்படிங்கிறத என்னன்னு நான் லைட்டாக சொல்கிறேன்ட்டு.
இந்த இடத்துல வரது தான் வந்து சீரியல் பிரிண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹியூமிடிஃபை அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த கோடிங்கில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சீரியல் பிரிண்டில் ஹெச் வேல்யூ வந்து லொக்கேட் பண்ண அப்படி சொல்லியிருக்கோம். அது வந்துட்டு இந்த இடத்துல உள்ளது, விச் இஸ் நம்ம DHT 11லேருந்து வர ஹியூமிடிஃபை வேல்யூ. அது வந்துட்டு இங்கே காட்டுது 83%. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கோடில் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு பெர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் வந்துட்டு அந்த 83% காட்டினதுக்கப்புறம் இங்கே வந்து பெர்சன்டேஜ் சிம்பிள் காட்டுது. /t அப்படிங்கிறது வந்து டேப். ஸோ ஒரு ஸ்பேஸ் இங்கே இருக்குது இல்லையா, அதுதான் வந்து டேப். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வந்து இந்த இடத்துல காட்டுது. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வேல்யூ இன் செல்சியஸ். ஸோ இது டெம்பரேச்சர் வந்து ஸ்டோர் பண்ணது என்ன வேல்யூவோ அது கூட வந்து இந்த செல்சியஸ் யூனிட்டோட காட்டும். அது இங்கே காட்டுது 30.80 செல்சியஸ். அண்ட் ஃபைனலாக வந்து இந்த ஃபெரன்ஹைட் வேல்யூ வித் த சிம்பிள் அது வந்துட்டு இங்கே காட்டுது 87.44 ஃபெரன்ஹைட். ஒருவேளை உங்களோட டெம்பரேச்சர் வந்து நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஏர் ட்ரையர் இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து அந்த சென்சர்கிட்ட வந்து நீங்கள் ஹீட் பண்ணி பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்பரேச்சர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஒருவேளை ஹியூமிடிஃபயர் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கூட வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமிடிஃபை வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் செய்யணும். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.